மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் கொண்டக்கடலை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பட்டை, 2 கிராம்பு, இது எல்லாத்தையும் அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளியையும் அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றி பே லீஃப் போட்டு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப அரைச்சி வச்சுருக்க தக்காளியையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் இருக்க பச்சை ஸ்மெல்லும் போகணும். எண்ணெய் பிரிஞ்சு லைட்டாக வரும். அந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் கொண்டக்கடலையை ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருந்தேன், உப்பு போட்டு வேக வச்சு. அந்த கொண்டக்கடலையை இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு, நான் இன்றைக்கி ஒரு உருளைக்கிழங்க இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்லைஸாக நறுக்கி போட்டிருக்கேன். அதை நல்லா கலந்துட்டு லிட் போட்டு மூடி ஒரு 2 விசில் மட்டும் விட்டுருங்க. விட்டதுமே ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி இருக்கும். இதில் கொஞ்சம் தேங்காய் மட்டும் அரைச்சி கொஞ்சம் பேஸ்ட்டு சேர்த்து இதில் ஒரு 2-3 கொதி விட்டு இறக்குனிங்கன்னா அசல் மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும்.